சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நம்ம பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வுகள் ஒவ்வொன்றையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய வீடியோவில் நாம் காண இருக்கக்கூடிய தகவல், இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு சுபைக்குழுவினுடைய கையேடு வாங்கக்கூடிய ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் நியூவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் பேஜும் நம்ம நினைச்சிடறோம் பெய்டு வெர்ஷனில் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் நாம் காண இருக்கிறோம். நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் 175 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். இது போக மேஜருக்கு உங்களுக்கு தமிழாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்கட்டும், ஸோ இந்த 2 பாடத்திற்குமே 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜானது நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேஜில் ஆசிரியர்கள் இணைகின்ற பட்சத்தில் இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நவம்பர்லேருந்து நம்ம நினைச்சிடறோம் கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அப்படி நவம்பர்லேருந்து கண்டினியூ பண்ணக்கூடிய இந்த 150 தேர்வுகளை உள்ளடக்கிய மேஜருக்கான டெஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 சைக்காலஜி தேர்வாக இருக்கட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு தேர்வு நடந்து முடிந்து விட்டது. ஸோ இப்போ ஆசிரியர்கள் இணையணும் சொல்லி முயற்சி எடுக்கின்ற பட்சத்தில் தேர்வுகள் குறிப்பிட்ட அளவு முடிந்ததுனால அந்த ஆசிரியர்கள் மீதி இருக்கக்கூடிய தேர்வில் தான் ஜாயின் பண்ண முடியுது. அதே மாதிரி முடிந்த தேர்விற்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை உரித்தாக்க கொள்ள வேண்டும். இப்போ இங்கிலீஷாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஜியாகிரபியாக இருக்கட்டும், ஸோ இந்த பாடப்பிரிவிற்கு நம்ம கொஸ்டின் பேங்காக அதோடைய நம்ம கொடுத்துறோம். டெஸ்ட் பேஜ்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் ஆசிரியர்களுக்கு புதியதாக ஒரு பேஜ் உருவாக்கணும் என்பது சுபைக்குழுவினுடைய நோக்கமாக மே 1ஆம் தேதியிலிருந்து நம்ம நினைச்சிடறோம் பெய்டு வெர்ஷனில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதில் குறிப்பாக சைக்காலஜிக்கான தேர்வு நம்ம கொடுக்குறோம். ஸோ சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதற்கான பெய்டு வெர்ஷனில் ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி மேஜருக்கு தமிழ், ஹிஸ்ட்ரி, இந்த 2 பாடத்திற்கும் நம்ம நினைச்சிடறோம் பெய்டு வெர்ஷனில் ஒரு டெஸ்ட் பேஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் கையேடு வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்வை இலவசமாக எதிர்நோக்குவதற்கான வழிமுறைகளையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கியிருக்கோம். ஏன்னா சுபைக்குழுவினுடைய கையேடை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் அந்த கையேடை வாங்கிட்டு அடுத்த தேர்வுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ தேர்வுக்காக இன்னொரு இடத்த நம்ம தேடிட்டு இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த தேர்வை இலவசமாக கையேடு வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி நான் மெட்டீரியல் வச்சுருக்கிறேன், நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேங்கிறவங்களுக்கு டெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் பே பண்ணி இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு தமிழ் பாடம், சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதற்கு ஒரு பார்ட், ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு ஒரு பார்ட்டுன்னு சொல்லி நம்ம கொஸ்டின் என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான ஷெடியூல், அதனை குறித்த தகவல், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வீடியோக்களில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோவில் நீங்கள் அந்த தேர்வுக்கான டாபிக், அந்த தேர்வுக்கான கொஸ்டின் எப்படி இருக்கும், ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவானது உங்களுக்கு கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த பெய்டு டெஸ்ட்டுக்கான அதே மாதிரி மெட்டீரியல் ஃப்ரீயாக வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இந்த டெஸ்ட்டில் டாபிக் என்னங்கிறத அடுத்த ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்து ஃபுல்லாக அதில் எப்படி ஜாயின் பண்ணணும், ஸோ அதற்கான பேமெண்ட் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன, எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட். இது வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் இருந்து இந்த தேர்வு முற்றிலும் மாறுபட்டதாக. இதற்கு முன்னாடி ஒரு தேர்வை ஒரு முறை மட்டும் எழுத முடியும். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டயத்துக்குள்ளே இந்த தேர்வை எழுதி முடிக்கணும்னு சொல்லி நம்ம தேர்வு கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ வெர்ஷனுமே அந்த பேட்டர்னில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
இந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வை 5 முறை டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் 5 முறை இல்லை அதற்கு மேலே வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அத்தனை முறை அந்த தேர்வை நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதி உங்களை தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட வினா விடைகள் இதில் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஃபோல்டர் ஆனது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனை குறித்த ஒரு தகவல் தான் இந்த வீடியோ. ஸோ தேவையுள்ள ஆசிரியர்கள் சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் இணைச்சிக்கலாம், அந்த டெஸ்ட் பேஜில் இணைஞ்சிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் போர்ட்டருக்குள்ளே நம்ம போகிறோம். டெஸ்ட் போர்ட்டருக்குள்ளே நம்ம போகும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், குரூப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், பிஜிடிஆர்பி முதல்ல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கான கொஸ்டின் பேங்க். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி நம்ம இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கோன்னு பாருங்க. பிஜிடிஆர்பி யூனிட் 1க்கான கொஸ்டின் பேங்க். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அந்த யூனிட் 1க்கான டாபிக் ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றுலையுமே வந்து பார்த்திங்கன்னா 150 வினாக்கள், 100 வினாக்கள். ஸோ அந்த கான்செப்டில் அதில் இருக்கக்கூடிய தகவல்களை தொகுத்து நம்ம கொஸ்டினாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் 1, அடுத்து வேத காலத்தினுடைய பார்ட் 1 பார்ட் 2, மத மறுப்பியங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2, அடுத்த ஃபுல் மாடல் டெஸ்ட் கொஸ்டின் 2, குப்த பேரரசு, மௌரியர், மகத பேரரசு, அதுக்கடுத்து கற்காலம், அதே 2 பகுதியாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் 3, மத மறுப்பியக்கங்களுக்கான பார்ட் 2, அடுத்து வட இந்திய பேரரசு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் 4, அடுத்து இந்தியா வரலாற்று சான்றுகள், அதுதான் முதல் டெஸ்ட்டு. அடுத்து மகா ஜனபதங்கள் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 16 டெஸ்ட்டு இந்த யூனிட் 1க்கு உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னியும் கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருவோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது ஹிஸ்ட்ரி பாடத்திற்கான தகவல். ஸோ அதே மாதிரி யூனிட் 2 எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு யூனிட் 2க்கான கொஸ்டின் பேட்டர்னாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதில் கொடுத்துறோம். அதே மாதிரி யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9 and 10. அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட், டிஆர்பியோட ஃபுல் மாடல் டெஸ்ட்னு சொல்லி ஹிஸ்ட்ரிக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபோல்டர் உருவாக்கி கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மே 1 நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த பேட்டர்னை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மகா ஜனபதங்கள் இருக்குதுன்னா, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். 151 கொஸ்டின் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ 151 கொஸ்டினை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே உங்களுடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டிக் பண்ணி குறிச்சிக்கிறக்கூடிய அளவிற்கு நம்ம இதை என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு கொஸ்டின் 151 கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு கொடுத்துருக்குறோம், பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி யூனிட் 1க்கு. இதே மாதிரி யூனிட் 1க்கு நம்ம 16 டெஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொஸ்டின் காட்டுது பாருங்க, 16 டெஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம், கொஸ்டினோட ஃபோல்டராகவே நம்ம என்ன செஞ்சுட்டோம், கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், யூனிட் 1 ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நன்றாக தெரியும். ஸோ யூனிட் 1 மொழி வரலாறு, அதனுடைய கொஸ்டினை நம்ம பார்க்கும் பொழுதே உங்களுக்கு புரியும். ஸோ யூனிட் 1 மொழி வரலாறு. ஸோ இந்த மொழி வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா 424 கொஸ்டின்ஸ். ஸோ மொழி வரலாறுல டோட்டலாக 426 கொஸ்டின் இதுக்குள்ளே நான் என்ன செஞ்சுருக்கேன், அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 426 கொஸ்டின் மொழி வரலாறுக்கு போதுமானது. அதுக்கடுத்து சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. ஸோ டாபிக் வைஸாக நம்ம இப்போதைக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னியும் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக இருக்கக்கூடிய சிலபஸோட கண்டென்ட்டும் உள்ளே கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம மே 1க்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கரெக்டாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஃபோல்டர் கொடுத்துருவோம். ஸோ இது தமிழ் பாடத்திற்கு உரியது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு இன்னும் நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ சைக்காலஜிக்கு யூனிட் வைஸ் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ், எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதற்கான பேட்டர்னை ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு சைக்காலஜி டெஸ்ட்னா சைக்காலஜியை யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்ங்கிற பட்சத்தில் தமிழ்,
ஹிஸ்ட்ரிங்கிற பட்சத்தில் ஹிஸ்ட்ரி சொல்லி இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். டோட்டலாக 5 டைம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் எழுதி ரிவிஷன் பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு வழிமுறைகளையும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதற்கான ஷெட்யூல் அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி எக்ஸாம் வர்றது வரைக்கும் உங்களுக்கு இதை நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் டெஸ்ட்டை எப்படி எழுதணும், இந்த டெஸ்ட் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும், எல்லாத்தையுமே டோட்டலாக உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ தொடர்ச்சியாக நம்ம கொடுப்போம். சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது பெய்டு வெர்ஷனில் ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை இலவசமாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.